அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்திற்கு என்ஜின் பழுது அல்லது பறவை மோதல் காரணமாக இருந்திருக்கலாம் என விமான போக்குவரத்து தொடர்பான தனியார் பல்கலைக்கழக முதல்வர் அசோகன் தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் ஒன்லி ப்ராப்ளம் வந்து டைம் டியூரேஷன், ஷார்ட் டியூரேஷன் வித்தின் எ மினிட், ஒரு நிமிஷத்துக்குள்ள நடந்ததுனால யாராலும் வந்து இந்த ரிகவரி பாசிபிலிட்டி பண்ண முடியாதுன்னு சுச்சுவேஷன்ல தான் இது. எவ்வளவு தூரம் ஃப்ளை பண்ண இப்போ டேக் ஆஃப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டேக் ஆஃப்? அவங்களுடைய ஒரு அது லெவல் வித்தியாசப்படும் சார். அது வந்து பாத் பிளானிங் சொல்லுவாங்க. பாத் பிளானிங் சொல்லுவாங்க. அந்த பாத்துல தான் அவங்க ஃப்ளை பண்ண முடியும். எல்லா ரூட்லயும் இப்போ எடுத்துட்டு நம்ம ஏர் ஃப்ரீயா இருக்குன்னு அவங்க எல்லா ரூட்லயும் போக முடியும். கிரவுண்ட்ல ரோடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு லேயர், அந்த லேயர் அந்த ரூட்ல தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும். அந்த ரூட் அது டிஃபரெண்டா இருக்கும். ஃப்ரம் 525 feet தான் வந்து அது வந்து டேக் ஆஃப் சார். அரௌண்ட் 10,000 feet வந்து 10,000 ஆவரேஜ் 10,000 to 40,000 feetல அவங்க ஃப்ளை பண்ணுவாங்க. 40,000 feetல. ஆனா ஜஸ்ட் வந்து ஒரு 1% கூட போகல. ஆமா சார், அதுக்கு ரொம்ப கம்மியான நேரத்தினால அது டேக் ஆஃப் ஆனதுனால ஸ்டால், அது வந்து நாங்க ஸ்டால்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்டா ஏரோப்ளேன் மேல இருந்து கீழே விழுறது, என்ஜின் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் குறையுது. இன்ஸ்டன்டா போற ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னா அது மேல பறக்கிற சக்தி வந்து இழக்குது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து என்ஜினுடைய பவர் ஃபெயிலியர்ஸ் பாசிபிள். என்ஜின் ஃபெயிலியருக்கு ரீசன் வந்து ஒன்னா என்ஜின் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்ல வேற இந்த கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ் ஏதாவது ஜாம் ஆயிருக்கோ, இல்ல ஆப்ரேட் பண்ணாம இருக்கோ, இல்ல லைக் ஃபிளாப், எலிவேட்டர் இதுல மூவ்மெண்ட் ஏதாவது வேரியேஷன் இருந்தாலும் ஸ்டால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக். நார்மலா நான் சொன்ன மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வந்து அரௌண்ட் 14 to 20 டிகிரில இது கரெக்டா இருக்கும்போது இது பாசிபிலிட்டி. அது முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்றதுக்கு ரீசன் பேட் ஸ்ட்ரைக் ஆல்சோ பாசிபிள். அதுதான் சார். இப்போ விமான இதுல வந்து இந்த பறவைகள் மோதல் அப்படிங்கிறது பெரிய விபத்து, இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படுத்தணும். சின்ன பேர்ட்லாம் இருந்ததுன்னா என்ஜின் கெப்பாசிட்டியில வந்து கன்சியூம் ஆகிடும் சார். அது வந்து பொடி ஆக்கி பண்ணிடும். பட் கொஞ்சம் பெரிய பேர்ட் அந்த மாதிரி இருந்ததுன்னா இருக்கும். இல்ல சிஸ்டம் இஷ்யூஸ் இருக்குது, என்ஜின் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடுச்சு, வேற ஏதாவது இஷ்யூனாலன்றது கூட பாசிபிலிட்டி இருக்கு. அது நம்ம எக்ஸாக்டா இப்ப பிளாக் பாக்ஸ் வரும்போது தான் நம்ம அதை கணிக்க முடியும்.